வீடியோக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்க சந்திரா, நீ தான் தேவையில்லாமல் எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இல்லைக்கா வர வர இந்த வீட்டில் நடக்கிறதுல பார்த்தா பயமாக இருக்குது, எல்லாத்த போய் கடைசியில் நான் தான் பண்ணேன்னு சொன்னால் கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ தப்பு பண்ண மாட்டேன், அது எனக்கு நல்லாவே தெரியும், சொல்கிறவங்க 1000 சொல்லட்டும், அதை நான் என்ன நம்புவேனா என்ன அப்படின்னு சொல்ல, நான் சொல்கிறத நீ நம்புனா போதும்க்கா, எனக்காக கடைசி வரைக்கும் நீ இருந்தால் போதும், இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன், அது உனக்கே தெரியும், கடைசி வரைக்குமே என்னோட உலகமா நீ தாங்க்கா இருக்க, உனக்காண்டி தாங்க்கா என் வாழ்க்கையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியும் சந்திரா, இப்போ எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, யார் என்ன சொன்னாலும் சரி உன்னை எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்காக கட்டுன புருஷன் சிவனாண்டியவே நீ உதறி தள்ளிட்டு எனக்காக இங்கே இருக்க, இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ தாங்கள் பண்ணியிருக்க, அதெல்லாம் நான் மறப்பனா, கடவுளே சொன்னாலும் சரி உன்னை பற்றி நான் அதை நம்பவே மாட்டேன், நீ இதெல்லாம் போட்டு எது குழப்பிக்காத சரியா, ஊர்க்காரங்க மற்றவங்க 1000 பேசட்டும், எனக்கு நீ என்றைக்குமே என்னோட தங்கச்சி தான், எனக்காக சப்போர்ட் பண்ணி இருக்கிற தங்கச்சி தான், உன் வாழ்க்கையவே எனக்காக விட்டு கொடுத்துருக்க, அதனால் நீ என்றைக்குமே என்னை விட்டு பிரிய மாட்டாது, எனக்கு நல்லாவே தெரியும், என்ன வேணால் யார் எது வேணால் சொல்லட்டும், இவ துரோகம் பண்ணுறா, உன் தங்கச்சி நல்லவே இல்லை, நீ யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், போதும் தானே உனக்கு அப்படின்னு சொல்ல, இது போதும்க்கா எனக்கு, நீ என்னை புரிஞ்சுக்கிட்டாலே போதும்க்கா, கண்டவங்க ஏதாவது என்னை பற்றி சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ நம்பிக்கை இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பார்த்துட்டே சொல்ல, இந்த அம்மா மைண்டில் நினச்சி உண்மையை பேசுதா பொய்யை பேசுதானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வயசில் பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வேமா நக்கலாக கார்த்தியை பார்த்துக்கிட்டு சந்திரா அந்த இடத்துக்கு வர்றாங்க. பார்த்தையா என் அக்கா என்ன சொன்னான்னு பார்த்தேல, கடவுளே சொன்னாலும் நான் அவளுக்கு துரோகம் பண்ணுறத சொல்கிறத நம்ப மாட்டாளாம், இதில் நீ எவ்வளோ எஃபெக்ட் எடுத்தாலும் அதெல்லாம் வேஸ்ட்டு தான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இனிமேல் உன்னோட இடம் தகுதி ததாதாரம் பார்த்து நீ நடந்துக்கோ புரியுதா அப்படின்னு சொல்ல, மிஸ்டர் மயிலு நேற்று நான் ஒரு படம் பார்த்தேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா அப்படின்றார் மயிலு. முக்கியமான ஒரு சீனை சொல்ல மறந்துட்டேன்ப்பா, அந்த படத்துல அந்த சீனு தான் ஹைலைட்னா பாரு அப்படின்னு சொல்ல, என்னப்பா சிலம்பணிக்கு ஒரு படம் பார்த்தா அந்த முக்கியமான சீனெல்லாம் சொல்லாமல் இருக்கக்கூடாது, பிறகு மைண்டு வெடிச்சு போயிடும், அப்படி சொன்னா தானே எதிர்த்து இருக்கவங்களுக்கு பதட்டமும் அந்த ஒரு பக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் குத்தி காமிக்கிற மாதிரி சந்திராவை பேசுகிறாங்க. வேமா சந்திரா முறைக்கிறாங்க. அப்போ கார்த்திக் சொல்கிறாங்க, ஒரு அக்கா தன்னோட தங்கச்சி மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க, தங்கச்சி தனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப நல்லவங்க, பாவம் அவள் நம்மளை விட்டா அவளுக்கு வேற யாருமே தெரியாது அப்படின்ற அளவுக்கு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த தங்கச்சி என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நைட்டு தூங்கினதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் எந்திரிச்சு கட்டின புருஷனை போய் தனியாக ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க, இதுதான்ப்பா அந்த முக்கியமான சீனு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதும் சந்திரா அப்படியே விடன்னு ஆயிடுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்க, என்னப்பா இப்படி ஒரு சீனா, ச்சே செம்ம ஹைலைட்லாம் இருக்கே, அது மட்டுமே இல்லாமல் அந்த தங்கச்சியை பற்றி அவங்க அக்காவுக்கு எப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்ல, அதுவும் கூடிய சீக்கிரம் உங்கள் தங்கச்சியை பற்றி அந்த அக்கா புரிஞ்சுக்கத்தான் போகிறாங்க, ஏன்னா எந்த விஷயத்தையுமே யாராலையும் ரொம்ப நாளைக்கு மூடி வைக்க முடியாதுல, இன்னும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வெளியில் தெரிஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, சரியாக சொன்ன சிலம்பம் அப்படின்னு சொல்ல, இங்கே பக்கம் சந்திராக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில, ஏய் என்ன தேவையில்லாமல் ஏதோ கண்டதை உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, கண்டல உலல்ல நான் படத்தை பார்த்ததை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சந்திரா இவன் என்ன நம்ம போய் பேசினது அப்படியே பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான், இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஏப்பா சிலம்பம் நீ சொன்னதை கேட்டு பாவம் பாரு சின்னத்தை மிரண்டு போய் ஓடுது, பரவாயில்லையே அவங்களே ஆஃப் ஆக்கி விட்டையே அப்படின்னு சொல்ல, சரி இங்கே வச்சு எதுவும் பேசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆளாளு கிளம்பிட, சந்திராவுக்கு மட்டும் இந்த விஷயத்தை போட்டு அப்படியே குழப்பிட்டே இருக்காங்க. இவனுக்கு எப்படி தெரிஞ்சு, ஒருவேளை இவன் பார்த்துருப்பானோ செக் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தமணிக்கே இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருது. எப்படியோ கார்த்தி தான் சந்திராவை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சி சாமுடி சரி அவங்ககிட்ட சொல்ல போகிறாங்க. கார்த்தி சொன்ன மாதிரி ஆதாரம் இல்லாமல் சொன்னாங்கன்னா சாமுடி சரி அவங்க நம்ப மாட்டாங்க, ஏன்னா கடவுளே சொன்னாலும் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இனி வேறு சீன்ஸ்லாம் எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குன்னு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.